வணக்கம் மக்களே. எள்ளு தான் என்னைக்கு காயும்பாங்க. எலிப்புழுக்க எதுக்கு காயுதுன்னே தெரியலை. இந்த ஸ்கூலுக்கு வந்தாச்சு. கோகுலை கூட்டு போய் தீமண்டை வாங்கி கொடுக்குறது தம்பி போயிட்டான். நல்லபடியாக போயிட்டு வரட்டும். நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல வரல. நான் என்னன்னா என்னைய நினைக்கிறேன், என்னைய மாதிரி ஒரு இழிச்சாவா பைய உலகத்தில் இருக்கானான்னு சொல்லி எனக்கே டவுட்டாக இருக்குங்க. இங்கே வருங்க, பின்னால் பகுமானமாக தலானி எடுத்து போட்டுட்டு படுத்துக்கிட்டே அப்படியே சொகுசாக காற்று, ஏசி காற்று ஓசியில் வாங்கிட்டு மதுரையிலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லைங்க. குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி வேணுமா? வெயில், மொட்டை வெயில் அடிக்குது. ஏன்னா அப்போ இருந்து பாருங்கள், இங்கே இருங்க வெறுத்து ஒழுகுது. அப்போதே இறங்கி போனால் பேக்கரிக்கிட்ட நிப்பாட்டுண்டா, மிச்சர் கடைக்கிட்ட நிப்பாட்டுண்டா, 4 இடத்துல நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்டுனே. எல்லாம் வாங்கிட்டு வந்தால் கொண்டு போய் கொடுத்தா இந்த பிள்ளையை கூட்டுட்டு இங்கிட்டு போயிட்டான். அங்கே அவனுக்கு காலையிலே 2 நாளாக வீட்டில் சோறாக்கலை. இன்றைக்கி என்னடான்னா காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே 6 விடிஞ்சு விடியாமையும் சோறு, சாம்பார், தயிர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிள்ளைக்கு வந்து ஏசி ரூமில் படுத்துக்கப்பான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அங்கே ஏசி, இவன் இங்கே பகுமானமாக ஏசி படுத்துக்கிட்டு இவங்களுக்கு நான் பண்டுவம் பார்க்குறதுக்கு சேவகம் பண்ணுறதுக்குமா எங்கள் அப்பையாத்தா என்னை பெற்று விட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இதை முடிச்சுட்டு இங்கேருந்து தாராபுரத்துலேருந்து கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூர் போய் அங்கே போய் ரூமை போட்டு இவன் அக்கா போகிற தாங்க முடியாது. அங்கே போய் சரக்கை போட்டு என்ன அநியாயம் பண்ண போகிறாலோ என்னன்னு தெரியல. நான் இன்றைக்கி வாங்கி கொடுக்குற ஐடியாலாம் இல்லை. இன்றைக்கி குடிக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சரக்கு அடிக்க போகிறது கிடையாது, எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. காலையிலேருந்து இவளுக்கு பேயெலாம் பிடிக்கலைங்க. நான் என்னமோ நினச்சேன், இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, என்னமோ ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சா உண்மையிலே இவளுக்கு பேய் பிடிக்கலை. இவளுக்கு பணப்பேய் பிடிச்சிருக்கு, தற்பெருமை பேய் பிடிச்சிருக்கு, தாங்கிற அகம்பாவை பேய் பிடிச்சிருக்கு. அதுதான் பிடிச்சிருக்கே தவிர இவன் ஏற்காட்டுக்கு போனால் இவளுக்கு வந்து பேய் அடிச்சிருச்சு, பிசாச்சு அடிச்சிருச்சு, மந்திரிக்கணும் தந்திரிக்கணும் ஒன்றும் கிடையாது. நான் என்னை நினச்சி பார்க்குறேன் ஒரு நிமிஷம், என்னடா வாழ்க்கை அது? என்ன இப்படி காலைல எந்திரிக்கிறான், இவளுக்கு உட்காந்துக்கிட்டு புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு, இவள் பிள்ளைகளுக்கு வந்து குண்டிகளி விட்டுக்கிட்டு, இவள் குடும்பத்துக்கு வந்து பண்டுவம் பார்த்துக்கிட்டு எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவள் புருஷன் என்னடான்னா எங்கேயோ இருக்கிறேன், அவன் பாட்டுக்கு சம்பாதிக்க, அவன் சரக்கு அடிக்க, சாப்பிட. ஆனால் குடும்பத்தை விட்டு கொடுக்காம காலையிலேருந்துங்க 10 பவுன் அடிச்சிட்டேன். எங்கன போய்கிட்டு இருக்க, எப்போ போய் பார்ப்பேன்? அப்படியே அங்கேருந்து திலீப்பா அங்கே எப்படி இருக்கான், கோகுல் எப்படி இருக்கான், அவனை போய் பார்த்துட்டு நீ போய் பார்த்து அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு சொல்லி கரெக்டாக இருக்காங்க. அவங்க குடும்ப விஷயத்தில் அவங்க குடும்ப ஒற்றுமையாக இவ அவனை விட்டு கொடுக்காமல் இருக்கா. இப்போ இங்கே அங்கிட்டே போயிருக்காங்க தெரியுமா? இப்போ எதுக்கு தெரியுமா போயிருக்காங்க? அந்த பக்கம் போயிட்டாங்க. நான் காரில் உட்காந்துருக்கேன் பிச்சைக்காரி மாதிரி. இவ கிளம்பி அங்கிட்டு வேறு பக்கம் கூட்டு போய் உன் பிள்ளைய பார்த்துட்டேன், இந்த நல்லா தான் இருக்கேன், ஃபோனில் பேசுன்னு சொல்லி அவனுக்கு ஃபோனை போட்டு பிள்ளைய பேச விட்டுட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அவன் திருப்தி, சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டு திருப்பி என்னைய இப்போ வேலைக்காரன் மாதிரி கிளம்பு, வண்டி எடு, வா போவோம். என்ன அதிகாரம், என்ன ஆணவம்! இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுது இவங்களுக்கு? நான் என்ன டிரைவரா, இல்லை கூலிக்காரனா, இல்லை வேலைக்காரனா, இல்லை கொத்தடிமையா, இல்லை நான் யாருன்னு எனக்கே தெரியலைங்க. என் குடும்பம் அங்கே பார்த்தா என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலை, சின்னவனுக்கு. என் பேரனுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி போட முடியலை, ஒரு செயின் வாங்கி கொடுக்க முடியலை, ஒரு மோதிரம் வாங்கி போட முடியலை, நல்லது கெட்டது எதுவும் பார்க்க முடியலை. பார்க்க விடாத அளவுக்கு என்னையை போட்டு மண்டையை கழுவி, உன் இப்போ பொண்டாட்டி எப்படி தெரியுமா, அவளுக்கு எத்தனை பேர் கூட தொடர்பு தெரியுமா, அவள் நீ இங்கிட்டு வந்துட்டு அவள் எத்தனை பேர்கிட்ட அங்கே வீடியோ காலில் அவுத்து காட்டுறா தெரியுமா, ரிப்பாயி, சப்பி, சரத்து, சுகைலு, இப்படி அடிக்கிக்கிட்டே போகுது. உன் குடும்பம் நல்ல குடும்பமா, அவளாம் வந்து நல்லா இருப்பாளா இப்படி சொல்லிட்டு இவ என்னமோ நல்லவ மாதிரியும் யோக்கிய மாதிரியும் அவ மேலே பழியை போட்டுட்டு அவள் கூட நான் போய் சேர்ந்துருவேனா. அது சேரக்கூடாதுங்கிறதுக்காகவே பல இதை பண்ணி என்னை மண்டையை கழுவி ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணி இந்த முந்தா நாள் என்ன நடந்துச்சு, 2 வீலரில் பின்னால் உட்காந்து நானும் என் பேரன் என் பொண்டாட்டி 3 பேர் வண்டியில் போகிறதுக்கு அவள் உரசிக்கிட்டு வந்திருப்பா, அவள் அதை பண்ணியிருப்பா. அவளும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறா. அவள் உரசிக்கிட்டே வரலைனாலும் நான் உரசிக்கிட்டு வந்தேன், நான் அப்படி போனேன் இப்படி போனேன்னு சொல்லி யாரை வெறுப்பேற்றுறதுக்காக அவள் பேசுனான்னு தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா 3 நாள் அங்கே சண்டை ஓடிக்கிட்டு கிடக்கு. நான் கேட்குறேன், என் குடும்பத்தில் என் முண்டாட்டி கூட நான் உரசிக்கிட்டு போனால் என்ன, உரசாமல் போனால் என்ன, படுத்துக்கிட்டு போனால் என்ன, நின்றுக்கிட்டு போனால் இவளுக்கு என்ன? இப்போ புது டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா. என்ன தெரியுமா? என் குடும்பத்தோடு நான் சேரவும் கூடாது, அதே நேரம் இவளை விட்டு நான் போகக்கூடாது. அதுக்கு என்னென்ன வழின்னு பார்க்குறா தெரியுமா? என்னை வந்து அப்படியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் என்கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லாமல் அப்படியே எங்கே போனாலும் அப்படியே பின் சீட்டில் உட்காந்துக்கிறது, வாயவே திறக்கிறது இல்லை, எதுனாலும் எரிஞ்சு உழுகிறது, அப்படியே பேய் பிடிச்சா மாதிரி நடிக்கிறது, ஆக்டிங் பண்ணுறது, இப்படி பண்ணி இப்போ இந்த விஷயத்தையே எடுத்துக்கங்க. இப்போ நான் எதுக்கு கோயம்புத்தூருக்கு நான் போகணும்?
கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். 5 வருஷமாக ஒரு பிரச்சனை, இந்தான்னு சொல்லி போய்கிட்டு வந்துக்கிட்டு செலவு. யாருனால செலவு? இவனால். இப்போ நான் கோயம்புத்தூர் போனால் 10 காசு இவன் கையிலேருந்து எடுக்கலைங்க. நான் தான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன், நான் தான் டிரைவராக போகிறேன், இப்போ ரூம் போட்டாலும் நான் தான் போடணும். ஆனால் இவன் மாத்திரம் போய் அப்படியே நேராக வாய்தா அட்டன் பண்ணிட்டு சரிங்க அடுத்த வாய்தா இப்போ அப்படியா வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துடுவான். இழுத்து விட்டது இவ. கடைசி வரைக்கும் பாருங்கள், கூடவே இழுத்துக்கிட்டு திரிஞ்சு அனுபவிக்கிறது நான். எனக்கு தான் கஷ்ட காலம். இதெல்லாம் பார்த்தீங்களா யாருனால இந்த பிரச்சனைன்னு? நான் பாட்டுக்கு என் குடும்பம், என் பிள்ளை, என் குட்டின்னு இருந்திருந்தா இவ்வளோ பஞ்சாயத்து வந்திருக்குமா, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? அதுக்கு தான் சொல்கிறது, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், என்னைய மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் தயவுசெய்து பிடிக்காதீங்க. பிடிச்சிங்கன்னா உங்கள் கடைசி கால வாழ்க்கை என்னையை விட ரொம்ப மோசமாக இருக்கும். என் வாழ்க்கையெல்லாம் நான் நினச்சி பார்த்து தினம் என் விதியை நினச்சி நான் நொந்துக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னடா பொழப்பு, இதெல்லாம் ஒரு பொழப்பா, மானங்கட்ட பொழப்புன்னு சொல்லி அவ்வளோ தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். யாருக்கோ போய் யாரையோ கூட்டிகிட்டு போய் யார் பெற்ற பிள்ளைக்கோ போய் ஹாஸ்டலுக்கு போக, யார் பெற்ற பிள்ளைக்கோ அங்கே வீட்டில் சமைச்சு வச்சுட்டு சாப்பாடு பார்க்க, யார் பெற்ற பிள்ளைக்கோ நம்ம எல்லாம் பண்டுவோம் பார்த்துக்கிட்டு, நாம் என் பிள்ளைய பெற்ற பிள்ளைய பார்க்க முடியாமல் அது ஒரு பக்கம், கட்டின பொண்டாட்டியை பார்க்க முடியாமல் அது ஒரு பக்கம், இவர் ராஜ்யம் அள்ளி ராஜ்யம் மாதிரி ஒரு அராஜக போக்கு. நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ஆவேசப்படுறேன்னா, எனக்கு உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோமே, இவ்வளோ தூரம் ஒருத்தி குடும்பத்துக்காகவும் ஒரு குடும்பத்துக்காகவும் உழைச்சி ஓடா தேயிறோமே, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷனாக கூட ஒரு புழு பூச்சிக்கு கொடுக்குற மரியாதையை கூட நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்களேங்கிற அந்த ஒரு எண்ணம் ஆதங்கம் தாங்க எனக்கு ஓடுது. இதே வேறவங்களாக இருந்தால் நேரம் அவங்கள தாங்கி தடுக்கியிருப்பாங்க. உன்னைய மாதிரி வருமாயா, வாயா போய் ரெஸ்ட் அடியா. இந்த இப்பயும் சொல்கிறேங்க, என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன், மதுரையிலேருந்து கிளம்பி 3 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன். ஒரு பொட்டு தண்ணி குடிக்கலை. வழியில் நிப்பாட்டி ஒரு இளநியோ கலரோ ஒன்று குடிக்கலைங்க. அப்படியே நான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றேன். ஒரு பேச்சுக்கு கூட, ஒரு வார்த்தை கூட, தண்ணி குடி, இல்லை கலர் வாங்கி தரவா, இல்லை ஏதாவது வேணுமா, ஒன்றுமே கேட்கல. வண்டியில் ஏறி உட்கார்ந்தவ தான் இங்கே இறங்குற வரைக்கும் ஒரு வார்த்தை வாயை திறந்து என்கிட்ட பேசவே இல்லைங்க. அப்போ ஒருத்தனுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஆதங்கம் இருக்கும், எவ்வளோ தூரம் வைத்தறிச்சலாக இருக்கும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம அலையிறோமே, அதுக்கு ஒரு பலன் வேணாமா? சரி ரைட்டு, இவ்வளோ கஷ்டப்படுறானே, சரிங்க போய் அதை ஏதாவது டீயே குடிச்சிட்டு வாயா, நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போயிருக்கான்ல, நீ கார்லேயே உட்காந்துருக்க. நான் இதில் கூட பாருங்கள், அந்த டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டு அதில் ஏதாவது ஒரு $10 கிடைக்காதா, ஒரு $20 கிடைக்காதான்னு சொல்லி நான் பாடுபடுறேன். இது எனக்கு தேவையா? என் குடும்பத்துக்காக கூட நான் இவ்வளோ தூரம் ஓடி ஓலைக்கலைங்க. என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக கூட நான் இவ்வளோ தூரம் பாடுபடலைங்க. இவளுக்காக தாங்க கத்தி தொண்டை தண்ணி போய் வர்றவன் போகிறவன்லாம் புரோக்கரு மாமா பயலை என்னென்ன வார்த்தைகளை பேசி இவ்வளோ கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இல்லாத இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதை நினச்சி தான், என் விதியை நினச்சி நான் நொந்து போய்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளைகளா, உங்களுக்கு தான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக இருங்க. இந்த மாதிரி ஆளுகள்கிட்டலாம் சிக்கிடாதீங்க. நான் தான் சிக்கிட்டேன். என் வாழ்க்கையை பார்த்து ஒரு பாடமாக எடுத்து எல்லாம் திருந்துறதுக்கு வழியை பாருங்கள். இந்த மாதிரி இதில் போய் விழுந்துடாதீங்க. டாஸ்மார்க் கடைக்கு போனீங்கன்னா ஒரு குவார்ட்டர் வாங்கி குடிச்சிங்களா, குப்புறப்படுத்திங்களா, அதோடு விட்டுருங்க. டீ கடைக்கு போனீங்களா, டீயை குடிச்சிங்களா, டீ கிளாஸை வச்சுட்டு வந்துடுங்க. அதை எடுத்துகிட்டு வந்தால் கூட அதனால் இவனால் ஒரு பிரச்சனை வச்சு பார்த்தீங்களா? அதை மாதிரி தான் சொல்கிறேன். ஒரு டீயை குடித்தோமா டீ கடையே விலைக்கு வாங்கணும்னு நினைக்காதீங்க. என்னைய மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டு தான் முழிப்பீங்க. நான் சொல்கிற அட்வைஸ்லாம் சில நேரம் காமெடியாக இருக்கும், ஆனால் அதில் உண்மை நிறையா இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கங்க. ஓகேவா? 6 மணி லைவில் கோயம்புத்தூரில் சந்திப்போம். பாய்.